செத்துட்டனா? யாரு? நான்தா. இல்ல. செத்துருவனா? யாரு? நான்தா. இல்ல. கை கால் உடைஞ்சிருச்சா? இல்ல. ஒரு விரல் கூடவா? ச்சே, என்ன இது மானம் கிட்ட பழப்பாயிடுச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 4வது மாடியில இருந்து குதிச்சிருந்தா நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன்ல. நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண? பாதி நான் சும்மா விளையாட்டுக்கு தான். இந்த மாதிரி பண்ணா இங்க வந்து இருக்கலாம்ல. டாக்டர் அப்படியே என்ன தொட்டுக்கிட்டெல்லாம் பாப்பீங்க. இன்னொரு பாதி என்னன்னா உண்மையாதான். அப்பா, அம்மா, டாக்டர் நீங்க சும்மாதான். என்ன காதலிச்சு ஏமாத்திட்டீங்கன்னு நான் உங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டவா? நிறுத்திக்கோ. இப்போ என் மேல உங்களுக்கு காதல் இருக்குல்ல? கண்டிப்பா இல்ல. சத்தியமா? சத்தியம். தேங்க்ஸ். அம்மா எங்க? இருக்காங்க, சொல்றேன். அதுக்கான நேரம் வந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும். வணக்கம். நீங்க கொஞ்ச நேரம் வேணா இங்க இருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க. எப்படிமா இருக்கு? பேசாதீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு இப்பவே என்னால ஓட முடியும். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை விட நிறைய கஷ்டங்கள் இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. வேணாமா, இனிமே நீ இப்படி ஒன்னும் செய்ய வேண்டாம். எந்தவித டென்ஷனும் வேண்டாம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லம்மா. 16 வருஷம் மும்பை ஏர்போர்ட்ல தான் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 3 வயசு இருக்கலாம். ஒரு அமெரிக்கன் ஃபிளைட்ல வந்த ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. இது எல்லாமே உங்க அம்மாவோட சம்மதத்தோட தான் நடந்தது. அன்னிலேந்து இன்னி வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உங்க அம்மாவோட திட்டப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அன்னிலேந்து இன்னி வரைக்கும் உன்னோட அப்பா யாருன்னு உங்க அம்மா சொல்லவே இல்லை, நானும் கேட்கவே இல்லை. யார் அந்த அம்மா? அந்த விவரத்தை நான் உங்ககிட்ட சொன்னா உங்க அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இனி என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட யூகம் சரியா இருந்தா வசுந்தரா தேவி தான் உன்னோட அம்மா. யார் அந்த வசுந்தரா தேவி? KS வசுந்தரா தேவி, த வேர்ல்ட் ஃபேமஸ் கர்நாடிக் சிங்கர்.